காட்டில் நம்மளால் முடிஞ்சு வருஷம் வருஷம் ஒரு செடியாக போட்டுனே இருக்கிறோம். ஏன்னா செடியும் வளர்ந்த பாடாக காணோம், வளரும் விட மாட்டுறாங்க ஆடு மாடு வச்சுட்டு. அதே மாதிரி இந்த முறை நம்ம பாதாம் செடி வச்சோம், வரல, துள் துணிச்சு வளர விடல. இந்த முறை முந்திரி செடி வைக்கலான்னு எடுத்துன்னு வந்துக்கிறோம். முந்திரி செடி வைக்கலான்னு முந்திரி செடியை எடுத்துன்னு வந்துக்கிறோம். பாருங்க, முன்னா செடி வைக்கலாம், முந்திரி செடி வைக்கலான்னு முந்திரி செடி எடுத்துன்னு வந்துக்கிறோம். நான் செடி வைக்கலாம், முந்திரி செடி நட்டு முந்திரி செடினா பயிராவதா இல்லைன்னு பார்ப்போம். அதாவது எடுத்துன்னு வந்துக்கிறோம். அண்ணா நகர் திருநெல்வேலி அண்ணா நகர் சுடுகாடு குளத்தில் 4 செடி வச்சுக்கிறோம். ஏற்கனவே பாதாம் செடி வச்சோம், வளரல. இப்போ முந்திரி செடி வச்சுருக்கோம். இதெல்லாம் வளர்தா பார்ப்போம், வளர விடுவாங்களா பார்ப்போம். வளர்ந்துச்சுன்னா நல்லது தான், நம்ம பேர் சொல்லும், 4 பேர் சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கிறோம். ஆடு மாடு வச்சுக்கிறவங்க விடவே மாட்டுறாங்க, மெரிச்சி பிடுங்கி துண்ணுறது அந்த அளவுக்கு வளர விடாமல் பண்ணுறாங்க. இந்த செடியானா வளர்தா பார்க்கலாம். 4 செடி எடுத்துன்னு வந்துருக்கோம். இல்லை, இது ஃபஸ்ட்டு செடி வச்சுட்டோம். 2வது முந்திரி செடி வைக்கிறோம். இந்த செவுத்து ஓட்டில் வைக்கிறோம். யாருக்குமே ஆடு மாடு மேய்ஞ்சிடக்கூடாதுன்னு பத்திரமா தெரியாத இடத்துல, யாருக்குமே தெரியாத இடத்துல வைக்கிறோம். யாரும் கண்ணும் படக்கூடாதுன்னு மரப்பாக ஒரு மூலையில் தெரியாமல் மறைச்சி வைக்கிறோம் இந்த செடியை. ஏன்னா கண்ணில் பட்டால் மேய்ஞ்சிடும் ஆடு மாடுன்ட்டு தெரியாமல் ஒரு மூலையில் வைக்கிறோம். இதுனா வளர்த்துன்னு 2 செடி வெளியே வச்சுக்கிறோம். 3வது செடி குளத்துக்குள்ளே வச்சுக்கிறோம். குளத்துக்குள்ளே 3வது செடி வைக்கிறோம். செடி 3வது செடி வச்சுருக்கேன். இந்த முந்திரி செடியெல்லாம் பிடுங்கி சேஃப்டியாக எடுத்துன்னு வந்தவர் எங்கள் நண்பர் புருஷோத்தம்மன். அவர் இந்த வீடியோவில் இல்லை, அவர் தான் இந்த செடியெல்லாம் பிடுங்கி கொடுத்தாரு. நான் எடுத்துன்னு வந்து எங்கள் ஊர் குளத்தில் வைக்கிறேன், வளர்த்துன்னு. வந்தால் அவர் பேர் தான் மெயினாக சொல்லும். 4வது முந்திரி செடி நிதிஷ்குமார் கையால் வைக்கிறோம். நிதிஷ் மாமானு சொல்லுவாங்க.